காசால கிட்டத்தட்ட 14,000 குழந்தைகள் இன்னும் ஓரிரு நாட்கள்ல உணவு இல்லாம மரணிக்க போறாங்க அப்படின்ற ஒரு அதிர்ச்சியான அறிக்கைய ஐநா இன்னைக்கு வெளியிட்டிருக்கிறாங்க. அதுல அவங்க என்ன சொல்றாங்கன்னா, காசால இருக்கிற 14,000 குழந்தைகளுக்கு இன்னும் சாப்பாடே இல்ல. அவர்கள் அவர்கள் நிலை நாளுக்கு நாள் மோசமா போயிட்டு இருக்கு. ஸோ இந்த நிலை நீடிச்சுச்சுன்னா இன்னும் ஓரிரு நாட்கள்ல 14,000 குழந்தைகள் பட்டினியால சாகப் போறாங்க. பட்டினியால கொல்லப்பட போறாங்க அப்படின்ற ஒரு மிக மிக அதிர்ச்சிக்குரிய, கவலை தரக்கூடிய ஒரு செய்தி இன்னைக்கு வெளியிட்டிருக்கிறாங்க. இதற்கு காரணமா என்ன பார்க்கப்படுதுன்னா, இஸ்ரேல் கிட்டத்தட்ட ஒரு 7, 8 வாரங்களா காசாவ முழுவதுமா சுத்தி வளைச்சுட்டாங்க. சுத்தி வளைச்சு அந்த ரஃபா பார்டர்கள்ல இருந்து எந்த ஒரு உணவுப் பொருட்களும் உள்ளேயும் வர விடாம, வெளியும் போக முடியாம ஒரு மிகப்பெரிய ஒரு இரும்பு வேலி மாரி அமைச்சு, அ காசாவ முழுவதுமா இப்போ வரைக்கும் கண்ட்ரோல்ல வச்சிருக்காங்க. காசால ஒரு துளி தண்ணி கூட உள்ள போக முடியாத அளவுக்கு கண்ணும் கருத்துமா காசாவ ஃபுல்லா சுத்தி வளைச்சு வச்சிருக்கிறாங்க. இந்த நிலையில தான் கடந்த 7 வாரங்களா காசா மக்களுக்கு குடிக்க தண்ணி கிடையாது, சாப்பாடு கிடையாது. இவர்கள பட்டினி போட்டு ஒரு இன அழிப்பு செய்யணும். இவர்களுக்கு ஒரு துளி ஒரு சாப்பாடு கூட குடுக்கக் கூடாது. இவர்கள் இது மூலமாக தான் சாகணும். இவர்கள கொல்லப்பட்டு இவர்கள் இடத்த நம்ம புடிக்கணும்னு ஒரு அக்கிரமத்த, ஒரு மிகப்பெரிய இன அழிப்ப கையில எடுத்து இன்னைக்கு பண்ணியிருக்குது. ஸோ பல போட்டோக்கள் எல்லாமே இணையத்துல வந்திருக்குது. காசா குழந்தைகளுக்கு உடம்புல ஒண்ணுமே இல்ல. வெறும் எலும்பு கூடுகளா கிடக்குது. சின்ன சின்ன குழந்தைகள், இந்த கை குழந்தைகளுக்கு கூட அந்த உணவுகள், பால் எதுவுமே கிடைக்காம அவர்கள் உடம்பு மெலிந்து பாவமா கிடக்குது. அந்த மாதிரி போட்டோஸ் எல்லாமே இணையத்துல ஏன்னா 7 வாரமா அந்த மக்களுக்கு தண்ணி கிடையாது, சாப்பாடு கிடையாது. அவர்கள் 7 வாரமா எப்படி உயிரோட இருக்கிறாங்கன்றதே தெரியல. அந்த அளவு ஒரு மிகப்பெரிய அக்கிரமத்தை பண்ணி வச்சிருக்கிறாங்க. சோ இதை தொடர்ந்து எல்லா ஐரோப்பிய நாடுகளும் இப்ப இஸ்ரேலுக்கு எதிராக திரும்ப ஆரம்பிச்சுட்டாங்க. நம்ம நேத்தி கூட ஒரு காணொளி பார்த்திருந்தோம். என்னன்னா 3 நாடுகள், UK, பிரான்ஸ், கனடா, இந்த 3 முக்கியமான நாடுகளும் இப்ப இஸ்ரேலுக்கு எதிராக திரும்பிட்டாங்க அப்படின்ற செய்தியை நேத்தி நம்ம பார்த்திருந்தோம். இன்னைக்கு UK உடைய, அதாவது பிரிட்டனுடைய வெளியுறவுத்துறை அமைச்சரா இருக்கிற டேவிட் லாமி, அவர் இன்னைக்கு ஒரு அறிக்கை வெளியிட்டிருக்கிறார். என்னன்னா, இஸ்ரேல் கூட போட்ட எல்லா ஒப்பந்தங்களையும் நாங்க இன்னைக்கு தடை செய்யறோம். இனிமேல் இஸ்ரேலுக்கும் எங்களுக்கும் எந்த சம்பந்தமும் கிடையாது. இனிமேல் அவர்களோட எந்த உறவும் கிடையாது. எங்க கிட்ட இருந்து எந்தவித பொருளாதார உதவிகளும் இனிமேலுக்கு இஸ்ரேலுக்கு போகாதுன்ற செருப்படி பதில்களை இன்றைக்கு ஒரு அறிக்கையா வெளியிட்டிருக்கிறாரு டேவிட் லாமி. மேலதிகமா இஸ்ரேலுடைய அம்பாசிடரை இன்னைக்கு லண்டனுக்கு வர வச்சிருக்கிறாங்க, பிரிட்டனுக்கு வர வச்சிருக்கிறாங்க. வந்து சில விஷயங்களை பேசியிருக்கிறாங்க. உடனடியா யுத்தத்தை நிறுத்துங்க, உடனடியா மனிதாபிமான உதவிகள், அவங்க இதைத்தான் அழுத்தி சொல்றாங்க. சாப்பாடு அங்க போகணும், தண்ணீர் அங்க போகணும், உடனடியா அதற்கான விஷயங்களை நீங்க பண்ணணும்ன்ற மாதிரி இன்றைக்கு இஸ்ரேலுடைய அம்பாசிடரை தலையிலேயே கொட்டி இன்னைக்கு சொல்லியிருக்கிறாங்க. மேலதிகமா இன்னொரு முக்கியமான ஒரு விஷயத்த சொல்லியிருக்கிறாங்க. இனிமே இஸ்ரேல் செய்யும் எந்த ஒரு தீவிரவாத செயலை பார்த்துட்டு லண்டன் இனிமேல் சும்மா இருக்காது. உங்கள் மீது உச்சக்கட்ட நடவடிக்கை எடுக்கப்படும் ஒரு மிரட்டலையுமே இன்னைக்கு UK வெளியிட்டிருக்கிறாங்க. அதாவது UK சொல்லிட்டாங்க, உன் மேல பொருளாதார தடை போட்டா உனக்கு எனக்கு இனிமே இந்த உறவும் கிடையாது. ஒழுங்கா யுத்தத்தை நிறுத்து. அங்க மக்களுக்கு சாப்பாடு தண்ணியை கூட, அந்த அளவு அக்கிரமம் பண்ற, சாப்பாடு கூட கொடுக்காம அக்கிரமம் பண்ற, உடனே கொடு. அப்படி இதெல்லாம் செய்ய தவறிட்ட அப்படின்னா உன் மேல உச்சக்கட்ட பதிலடி நான் கொடுப்போம் அப்படின்ற மாதிரி இன்றைக்கு பாலஸ்தீன் பக்கம் திரும்பி, உண்மை நியாயம் பக்கம் திரும்பி, அவர்கள் செய்யும் அநியாயத்திற்கு எதிராக இன்னைக்கு UK நின்றுகிறாங்க. சோ முன்னாள் பிரிட்டன் தலைவரா இருந்த ரிஷி சுனக் இப்படி கிடையாது. அவர் முழுக்க முழுக்க இன அழிப்புக்கு ஆதரவா இருந்தாரு. சோ அங்க ஒரு ஆட்சி மாற்றம் ஏற்பட்டு இங்க கேர் ஸ்டார்மர் அப்படின்ற ஒரு பிரதமர் தான் இப்ப பிரிட்டன் ஆண்டுகிட்டு இருக்கிறாரு. சோ அவருடைய முடிவுகள் இப்ப எல்லாமே தெளிவா இருக்குது. பாலஸ்தீன் பக்கம் தான் இருக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்றாரு. ஏன்னா இந்த இஸ்ரேலுக்கும் பாலஸ்தீனத்திற்கும் இந்த பிரச்சனைய முதல் முறையா 7-8-6 போட்டு ஆரம்பிச்சு வச்சது யாருன்னு பாத்தீங்கன்னா பிரிட்டன் தான். முதல் முறையா பாலஸ்தீனத்தை பிடிச்சு அங்க இஸ்ரேல்ன்ற ஒரு நாட்டை உருவாக்கி கொடுத்தது பிரிட்டன் தான். அவர்கள் தான் இந்த பிரச்சனைக்கு முழுக்க முழுக்க காரணம். இத்தனை லட்சம் பேர் கொல்லப்பட்டிருக்கிறாங்க. பாலஸ்தீனம் இப்போ வரைக்கும் ஒரு அகதி நாடா இருக்குது. அதற்கு முக்கிய காரணமே பிரிட்டன் தான். சோ அவர்கள் நினைச்சிருப்பாங்க போல, இவ்வளவு இன அழிப்புக்கும் நம்ம தான் ஒரு முக்கியமான காரணமா இருக்கணும். இஸ்ரேலை நம்ம ரொம்ப ஆட விட்டுட்டோம். அப்பவே இஸ்ரேல்ன்ற ஒரு நாடு அறிவிச்சப்ப பாலஸ்தீனத்தையும் ஒரு நாட்டை அறிவிச்சிருக்கணும். இஸ்ரேல் செஞ்ச இன அழிப்புக்கு நம்மளும் ஒரு துணையா போயிட்டோம்னு அந்த மாதிரிலாம் நினைச்சிட்டாங்களா என்னமோ தெரியல. சோ இப்ப பிரிட்டன் முழுக்க முழுக்க இஸ்ரேலுக்கு எதிராக மாறிட்டாங்க. இந்த பொருளாதார தடை போடுறதுனால என்ன ப்ராப்ளம் வரும் அப்படின்னா, இஸ்ரேல் பல ஆண்டுகள் பின்னாடி போயிடும். இனிமேல அந்த இஸ்ரேலுடைய காயின், அதாவது இந்த பண மதிப்பு அப்படின்றது ரொம்ப இழந்து போயிடும். இப்ப இடையில கூட ஸ்ரீலங்கால நடந்ததுல ஒரு உள்நாட்டு புரட்சி நடந்தது பாத்தீங்களா, பண மதிப்பு இல்லாம ஒரு தேங்காய் கூட 3000 4000 விலைத்தாங்க பாத்தீங்களா, அந்த மாதிரி இஸ்ரேல் மாறிடும். அதற்கான ஒரு அச்சாரத்தை தான் இன்னைக்கு இங்கிலாந்து போட்டிருக்கிறாங்க, பிரிட்டன் போட்டிருக்கிறாங்க. சோ இவர்களை பார்த்து இன்னும் பல நாடுகள் வந்து இந்த மாதிரி பொருளாதார தடைகளை போடலாம் போறாங்க இஸ்ரேல் மேல. இது ஒரு மிகப்பெரிய ஒரு அழுத்தத்தை இஸ்ரேலுக்கு கொடுக்கதான் போகுது. இப்ப வேற வழி கிடையாது. இஸ்ரேல் யுத்தத்தை நிறுத்தி தான் ஆகணும். அங்க நடத்துற இன அழிப்பை அவங்க நிறுத்தி தான் ஆகணும். இப்ப இஸ்ரேலுக்கு வேற வழியே இல்லை. இதை தொடர்ந்து பல ஐரோப்பிய நாடுகள் வந்து அவர்கள் அறிக்கை வெளியிட்டிருக்கிறாங்க. முதல்ல ஆஸ்திரேலியா ஒரு அறிக்கை வெளியிட்டிருக்கிறாங்க. அவங்க என்ன சொல்றாங்கன்னா, நாங்களும் இஸ்ரேலுக்கு எதிரான நிலைப்பாட்டை நாங்க எடுக்க போறோம் அப்படின்ற மாதிரி ஆஸ்திரேலியா சொல்றாங்க.
நார்வே என்ன சொல்றாங்க அப்படின்னா, நாங்களும் இஸ்ரேல் கிட்ட போட்ட எல்லா ஒப்பந்தங்களையும் இன்னையோட முடிச்சுக்கிறோம். உடனே இஸ்ரேல் வந்து உணவு மருந்துகளை வந்து அந்த பாலஸ்தீன அப்பாவி மக்களுக்கு வந்து கொடுக்கணும் அப்படின்ற மாதிரி நார்வேவும் சொல்றாங்க. சோ மூன்றாவதா இப்ப தற்போது தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கிற போப் அரசர் லியோ அவருமே இன்னைக்கு வலியுறுத்தி இருக்கிறாரு, மனிதாபிமான உதவிகள் வந்து காசாக்குள்ள போகணும் அப்படின்ற மாதிரி. சோ பல ஐரோப்பிய நாடுகள் இப்ப காசா பக்கம் சாஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க, இஸ்ரேலுக்கு எதிரான நிலையில மாறிட்டு இருக்கிறாங்க. ஏன்னா இவங்க எல்லாருமே பார்த்தாங்க, ஓரளவு அட்டாக் பண்றாங்களா, அட்டாக் பண்ணட்டும். இப்ப அவனுங்க பண்றதெல்லாம் இனஅழிப்போட உச்சமா போயிடுச்சு. சாப்பாடு கொடுக்காம, தண்ணி கொடுக்காம, இது எவ்வளவு பெரிய ஒரு அயோக்கியத்தனம், எவ்வளவு பெரிய மிருகத்தனம். இதை பார்த்துட்டு தான் இன்னைக்கு எல்லா நாடுகளும் இஸ்ரேலுக்கு எதிராக மாறிட்டாங்க. சரி, இத்தனை நாடுகள் சொல்லுது, நம்ம அரபு நாடுகள் எங்க போனாங்க, நம்ம ஆட்டோக்கார தம்பி எங்க போனாங்கன்னு பாத்தீங்களா? சவுதி ஏதாவது ஒரு அறிக்கை வெளியிட்டானா? வெளியில்ல. கத்தார் ஏதாவது அறிக்கையை வெளியிட்டானா? இல்ல. யுஏஇ, பஹ்ரைன் எல்லா முஸ்லீம் நாடுகளும் லாலிபப்ப வாயில வச்சுட்டு உட்கார்ந்து இருக்கிறானுங்க. இவனுக்கு எங்க போனானுங்கன்னே தெரியும். இவனுங்களாம் மனுஷனுங்களா? முதல்ல இவங்கெல்லாம் மனிதர்களா? மனித பிறவிகளா இவனுங்களாம்? ஏதேதோ நாடுகள், இந்த யுஏகே, பிரான்ஸ் கூட இன்னைக்கு ஒரு அறிக்கை வெளியிட்டு இருக்கிறாங்க. பிரான்ஸ் என்ன சொல்றாங்கன்னா, நாங்க பாலஸ்தீனத்தை கண்டிப்பா ஜூன் மாசம் வந்து தனி நாடு அங்கீகரிக்க போறோம், இதுல இருந்து நாங்க எக்காரணத்தை கொண்டு பின்வாங்க மாட்டோம் அப்படின்ற ஒரு மிகப்பெரிய அறிக்கை வெளியிட்டு இருக்கிறாங்க. பிரான்ஸ் இன்னைக்கு சொல்றாங்க, நாங்க வந்து கண்டிப்பா தனி நாடு அங்கீகரிக்க போறோம்னு பிரான்ஸ் சொல்றாங்க. மற்ற நாடுகள் எல்லாமே இப்ப பாலத்தின் பக்கம் போயிட்டு இருக்கிறப்ப, இந்த அரபு நாடுகள் ஏதாவது கூட்டத்திலேயாவது ஒரு கோயந்தா போடலாம்ல. கூட்டத்திலேயாவது வந்து நின்றுகிட்டு, இது பண்ற தப்பு, உங்ககிட்ட நான் இந்த தடை போடுறேன், அந்த தடை போடுறேன், கூட்டத்திலேயே சொல்லலாம். அது கூட பண்ண மாட்டாங்க. எதோ நாடுகள் வந்து நான் தடை போடுறேன்னு சொல்றாங்க. ஆனா இந்த அரபு நாடுகள், வெக்கம் கெட்ட நாடுகள், மனதிற்கு ரொம்ப வருத்தமா இருக்குது இந்த விஷயத்தை கேட்கிறப்பயே. மனசை நமக்கு ரொம்ப போட்டு புரியுது. என்னடா இப்படி இருக்கிறீங்க, நீங்களாம் மனிதர்களா அப்படின்ற அளவுக்கு தான் கேட்க தோணுது. அமைதியா இருக்கிறானுங்க, ஒரு அறிக்கை கூட அவனுக்கு சைட்ல இருந்து வெளியில்லைங்க. இது எல்லாத்துக்கும் மேல இஸ்ரேலுடைய எதிர்கட்சி தலைவர் ஒருத்தர் இருக்கிறாரு, அவர் பேர் யாயர் லாபித் அப்படின்றவரு. அவருமே என்ன சொல்றாருன்னா, உடனடியே யுத்தத்தை நிறுத்துங்க, காசா குழந்தைகள் கொல்லப்பட்டதற்கு நெத்தன்யாகு பதில் கூற வேண்டும் அப்படின்ற மாதிரி இஸ்ரேலுடைய எதிர்கட்சி தலைவரே இன்னைக்கு சொல்லியிருக்கிறாரு. அந்த மாதிரி நிலைமை மாறிடுச்சு. இஸ்ரேல் சுச்சுவேஷன் இப்ப டோட்டலா மாறிடுச்சு. எல்லாருமே நெத்தன்யாவுக்கு எதிராக மாறிட்டாங்க. இப்ப அவருக்கு சான்ஸ் கிடைச்சிருச்சுன்னா நெத்தன்யாவை தூக்கி உள்ள வச்சிருவாங்க. அந்த அளவுதான் இப்ப போயிட்டு இருக்கு. அதனாலதான் நெத்தன்யாவுக்கு வேற வழி இல்லாம யுத்தத்தை நடத்தி தன்னை காப்பாத்தி கொண்டு இருக்கான். சரி, எத்தனை நாளைக்குதான் போவான்றத நம்மளும் பார்ப்போம். சோ நிலவரம் இப்படி இருக்கிறப்ப என்ன நடக்குது காசாலன்னு பாக்குறப்ப, கிட்டத்தட்ட 24 மணி நேரத்துல 123 அப்பாவிகள் கொல்லப்பட்டிருக்கிறாங்க, 214 பேர் படுகாயம் அடைஞ்சிருக்கிறாங்க. சோ இன்றைக்குமே தரைவழி தாக்குதல்களை ரொம்ப கொடூரமா நடத்திருக்கிறாங்க இஸ்ரேல். இதற்கு உடனடியா பாலஸ்தீன் ராணுவ அமைப்பா இருக்கிற ஹமாஸ் அவங்க இன்னைக்கு பதில் தாக்குதல்கள் நடத்திருக்கிறாங்க. ஒரு வீட்டுல இருந்த ஒரு இஸ்ரேலிய துருப்பை, அந்த வீட்டை வெடிக்க வச்சு இன்னைக்கு அந்த இஸ்ரேலிய துருப்பை கொண்டு இருக்கிறாங்க. மேலதிகமா இன்னும் ஒரு 7 பேரை நாங்க கொண்டு இருக்கிறோம் அப்படின்ற மாதிரி ஹமாஸுடைய துணை ராணுவ பிரிவா இருக்கிற அல்குதஸ் பிரிகேடும் இன்னைக்கு வெளியிட்டிருக்காங்க. எது எப்படி போனாலும் இன்னைக்கும் ஒரு 8 இஸ்ரேலிய துருப்புகள் கொல்லப்பட்டிருக்கிறாங்க. இன்னொரு சந்தோஷமான விஷயம் ஒண்ணு வெளியே வந்திருக்கு. என்னன்னா, இஸ்ரேலுடைய மேரிவ் பத்திரிகை அவங்க ஒரு அறிக்கை வெளியிட்டிருக்கிறாங்க. என்ன ஒரு செய்தி வெளியிட்டிருக்கிறாங்க. அதுல வந்து என்ன சொல்றாங்கன்னா, 1,00,000க்கும் மேற்பட்ட இஸ்ரேலிய துருப்புகள் இந்த யுத்தத்துல கொல்லப்பட்டிருக்கிறதா சொல்றாங்க. நம்ம கிட்ட எப்படின்னா நான் சொல்லுவாங்க, 10,000 பேர் கொடுறாங்க, 15,000 பேர் தான் செத்துருக்காங்கன்ற மாதிரி எவ்வளவு பொய் சொல்லுவாங்க. இப்ப அவர்கள் பத்திரிகை என்ன சொல்றாங்கன்னா, 1,00,000க்கும் மேற்பட்ட இஸ்ரேலிய துருப்புகள் இந்த யுத்தத்துல கொல்லப்பட்டிருக்கிறாங்க. மேலதிகமா இப்போ இஸ்ரேல் கிட்ட இந்த யுத்தத்தை நடத்துறதுக்கு ஆள் இல்ல, ஆள் இல்லாம முழிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க, அனுபவமே இல்லாத சின்ன சின்ன பசங்க கிட்ட கண்ணை கொடுத்துட்டு போய் சண்டை போட சொல்றாங்க அப்படின்ற மாதிரி ஒரு குற்றச்சாட்டு அறிக்கையை மேரி பத்திரிகை வெளியிட்டு இருக்கிறாங்க. எது எப்படி போனாலும் உலக நாடுகள் வந்து இஸ்ரேலுக்கு எதிராக திரும்ப ஆரம்பிச்சுட்டாங்க. அதாவது அரபு நாடுகளை தவிர்த்து மீது இருக்கிற உலக நாடுகள் வந்து இஸ்ரேலுக்கு எதிராக திரும்ப ஆரம்பிச்சுட்டாங்க. பாலஸ்தீன மக்களுக்கு ஆதரவாகவும் செயல்பட ஆரம்பிச்சுட்டாங்க. இஸ்ரேலுக்குள்ள இருக்கிற மக்களே இப்போ பெஞ்சமின் நெத்தன்யாவுக்கு எதிராகவும் மாற ஆரம்பிச்சுட்டாங்க. சோ இந்த செய்திகள் தான் இன்னைக்கு காசாவை சுத்தி, இஸ்ரேலை சுத்தி வந்த செய்திகளா இருக்குது. எது எப்படி போனாலும் பாலஸ்தீனம் வெற்றி பெற வேண்டும், பாலஸ்தீனம் சுதந்திரம் அடைய வேண்டும். இப்ப உள்ள நிலைகள் எல்லாம் வச்சு பாக்குறப்ப பாலஸ்தீனம் சுதந்திர நாட்டை நோக்கி தான் போயிட்டு இருக்கு அப்படின்றது தெளிவா நமக்கு தெரியுது. இன்ஷா அல்லாஹ் எல்லாருமே அந்த மக்களுக்காக துவா செய்யுங்க. பாலஸ்தீனம் வெற்றி பெறுவதற்காக துவா செய்யுங்க. பாலஸ்தீனம் சுதந்திர நாடா ஆகிறதுக்காக துவா செய்யுங்க. இந்த நிலை கண்டிப்பா மாறும். பாலஸ்தீனம் ஒரு நாள் வெற்றி பெறதான் போகுது இன்ஷா அல்லாஹ். நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணிக்கோங்க. தொடர்ந்து உண்மை தகவல்களை தெரிந்து கொள்ளுங்க. வேறொரு காணொலியிலிருந்து சந்திக்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.